இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு பாக்யலட்சுமி சீரியலில் பரவாயில்லையே, கொஞ்சம் ஷாக்கிங்கான திருப்பங்கள்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு இப்போ சொல்கிற அளவுக்கு விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஈஸ்வரி விவகாரமாகட்டும், இல்லை இப்போ இன்றைக்கி நடந்த விஷயமாகட்டும். ஏன்னா நம்ம திருப்பி நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இந்த குக்கிங் காம்படிஷனில் எப்படியும் பாக்கியா ஜெயித்தாலும் பிரோஜனம் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இடி விழப்போகுது. இல்லை ஜெயிக்கலை அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான காரணமாக இந்த இனியா செய்த ஒரு காரியம் தான் இருக்க போகுது. இனியா ஏதோ நான் பச்சை குழந்தை மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னாலும் கூட இப்போ நீங்கள் இப்போ இந்த வயசில் இப்போ ஒன்றும் குழந்தை கிடையாது, எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லி வெளில போயிருந்துருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நான் இருக்கணும் அப்படின்னு என்ஜாய் பண்ணணும் நீங்கள் நினச்சிட்டீங்க. டான்ஸ் எல்லாம் ஆடியாச்சு, வீட்டில் கால் பண்ணி சொல்லலை, அவங்க அண்ணன் வெயிட் பண்ணுவார் வாசல்லங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. அது பாக்கியத்தில் தான் விடிய போகுதுன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு எக்ஸாக்டாக இன்னொரு ட்விஸ்ட்டையும் வச்சாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ இனியாவை இப்போ நேராக போலீஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. எல்லாம் 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கீங்க, 20 வயசுக்குள்ளே இருக்கீங்க, 21 வயசே ஆகல, அதுக்குள்ளே குடிச்சிட்டு ஆட்டம் வேண்டி கிடக்கு, ஆட்டம் இல்லாமல் சண்டை வேண்டி கிடக்கா அப்படின்னு போலீஸ்காரங்கெல்லாம் பேசி தரன்னு இவங்கெல்லாம் இழுத்துட்டு வராங்க. நாங்கள் வரல, நாங்கள் குடிக்கல, நாங்கள் பண்ணலன்னு இவங்க என்ன சொன்னாலும் கேட்காம உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்து அவங்கள இந்த ஜீப்புக்குள்ளே ஏற்ற போகும்பொழுது அங்கே ராதிகா இருக்காங்க. ராதிகா டக்குன்னு அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டோட வந்தவங்க இதை பிடிச்சி தடுத்து நிறுத்தி அவங்க பாவம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது. சின்ன பிள்ளைங்களா அங்கே உள்ள பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க, குடிச்சிட்டு சண்டை போட்டுருக்காங்கன்னா நாங்கள்லாம் குடிக்கல, லேடிஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் குடிக்கல அப்படின்னு இனியா சொல்ல, நாங்கள் சத்தியமாக குடிக்கலன்னா அவங்க குடிக்கலையா, அவங்கள மட்டும் விட்டுருங்க, சண்டை போட்டது அந்த பசங்க தானே அப்படின்னா அதெல்லாம் விட முடியாது, கண்டிப்பாக கூட்டு போய் தருவேன்னு போலீஸ் பேசுகிறாங்க. உடனே இவங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொன்னதுக்கப்புறமா ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்கிட்ட சொல்ல, அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா இங்கே கால் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்ல, அவரும் உடனே சரி ஓகே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்னா அண்ணன் ஃப்ரெண்டு அப்படின்னா சரி ஓகே இவங்களை இறக்கி விட்டுறோம், ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் நினச்சினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் பாக்கியா இப்போ இன்னமும் சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமையலை செஞ்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஓகே செடியை நாங்கள் வெயிட் பண்ணுறானோ அவன் கூட்டு வந்துடுவானாங்கிற மன நிம்மதியில் இவங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே இப்போ இதில் வேறு டைம் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அவருக்கு வேறு கேக் தீர்ந்துருச்சு. ஸோ அந்த தீஞ்சதுனால அவங்க வேறு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது 15 நிமிஷம் தான் டைம் இருக்குது, நீங்கள் இதை நினச்சதை இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குங்கும் போதே கோபி மைண்ட் வாய்ஸில் எப்படியும் அவள் தான் ஜெயிக்க போகிறான், நமக்கு வேறு தீச்சு விட்டானுங்க, நம்ம தோக்க போகிறோம், நம்மளை அவமானப்பட போகிறோம், இவகிட்ட வாழ்க்கை ஃபுல்லாக தோத்துட்டே இருக்கணும் போல் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இப்படி ஒரு மனசை நினைக்கும் போது தான் இவர் ஜெயிக்க போகிறாரு, கடைசியில் பாக்கியாக தான் இடி விழ போகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு ஏதுவாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ செடியன் கால் பண்ணிட்டே இருக்க, செடியன் இனியாவோட கால் பண்ணும்போது எடுத்து ராதிகா பேசி நான் ராதிகா பேசுகிறேன் இங்கே வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கே கிளம்பி வந்தால் அவங்க தங்கச்சி என்ன காரியம் பண்ண வச்சிருக்கா தெரியுமா, அவள் பப்புக்கு போயிருக்கா, இந்த வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் அந்த பசங்களோட சண்டை பண்ணி சண்டை போட்டு தகராறு பண்ணி கடைசியில் போலீஸ் நேரம் ஜீப்பில் ஏற்றிருப்பாங்க, நான் காப்பாற்றினாலும் இங்கே இருந்திருக்கா அப்படின்னு போனியா பப்புக்கு போனியா அப்படின்னு ஒரு கோவப்படுறாரு. நான் பைத்திய மாதிரி அம்மா ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு கேட்குறியே, இதனால தான் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான், நீ என்ன பச்சை குழந்தையா அப்படின்னு திட்டி நான் கிளம்பி அங்கே போய் உன் ஃப்ரெண்டு வீட்டு வாசலில் நிற்கிறேன், உன் ஃப்ரெண்டு வீட்டை போய் உள்ளே போய்ப்பாங்க, நீ வரவே நீ இல்லவே இல்லைங்கிறாங்க. எப்படி பதறி போயிருப்பேன் நான், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட அந்த பக்கம் பார்த்தா பாக்கியா சமையல் அப்படியே பால்லெல்லாம் ஏதோ போட்டு பெண்ணக்கோட்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்ணக்கோட்டாவை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வா வீட்டுக்கு வா, வீட்டில் எதாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கை பிடிச்சி இந்த பக்கமாக செடியன் இழுக்கிறாரு. செடியன் இழுக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் கையை ராதிகா பிடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிங்களா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் உங்கள் அம்மா இங்கே வரமாட்டாங்களா, உங்கள் அம்மா இங்கே வரணும், உங்கள் அம்மா இங்கே வந்தால் தான் நான் ஏன் விடுவேன், இல்லைனா விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. எதனால் அப்படின்னா மையுவை கூட்டு போன விஷயத்துக்கு பழி வாங்குறாங்களாம். நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சீங்க, இன்னொருத்தங்களை ஆயுள் தண்டனை கொடுக்க வைக்கலான்னு பார்த்தீங்க, சரி போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் இருக்குது. ஆனால் ராதிகா நான் நினச்சிருந்தா உங்களை இப்போ ஸ்டேஷனுக்கே போட்டுன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு போடாமல் அதே சமயத்தில் பெட்டியாகவும் திருப்பி கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டராக அந்த கேரக்டர் இருக்காங்க. பல நேரங்களில் அவங்க கேரக்டரே பாக்கியாவோட பெட்டரானு தோன்ற அளவுக்குலாம் பல விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் இப்போ கடைசியாக நடந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ பாக்கியாவுக்கு கால் பண்ணி உடனடியாக வர வைக்கணும்னு இப்போ செடியன் சொன்னதுக்கப்புறமா பார்த்தா அவங்க அப்போ சமையல் போட்டியில் கடைசி 2 நிமிஷத்தை கிளம்பி நான் விடைவிட்டு வந்துடுறேன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை போட்டிக்கு நடுவில் அந்த மாதிரிலாம் ஃபோனை முதல்ல எடுப்பாங்களா, இல்லை ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை கூட கிடைக்காம இங்கே வர போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு பாக்யலட்சுமி சீரியலில் பரவாயில்லையே, கொஞ்சம் ஷாக்கிங்கான திருப்பங்கள்லாம் வச்சு